டேய் நான் கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிடுவேனா? நான் கூட்டு போறேன் இடம் அப்படி வானா. மேஜராசி அப்படி கடங்கார ராசி இன்னும் இப்படி போட்டிருக்க. ஐயோ அண்ணா வணக்கம். என்ன பேப்பர்ல இருந்து குரல் எல்லாம் வருது. வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. என்னப்பா இது உள்ள யாரும் குளிச்சுட்டாங்களா? 2-3 வாட்டி வருது. ஏய் என்னடா பேப்பர் திருப்பி பார்த்துன்னு இருக்காரு. இங்க வணக்கண்ணா. இங்க வணக்கமா? ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருண்ணா ஏன்னா இப்படி பண்றா? அடடே நீயாப்பா? நீதான் வணக்கம் சொன்னியா? கொஞ்ச நேரத்துல நான் பண்ணிட்டேன்பா பேப்பர் வணக்கம் சொல்லிட்டு. அப்புறம் யாரு இவரு? இவரு எனக்கு தெரிஞ்ச அண்ணா. இவரு ஃபேமஸ் ஆகணும் என்ன பண்ணா? பேம்பஸ் ஆகணுமா? பேம்பஸ் ஆகி என்ன பண்ண போற? அண்ணா பேம்பஸ் இல்லனா ஃபேமஸ். எல்லாம் செல்ஃபி எடுப்பாங்களே. அடடே செல்பாச்சி செலிபிரிட்டி ஆகணும். அவன் என்ன பண்ணுங்க? அண்ணா சும்மா தானே இருக்கேன். தம்பிக்கிட்ட போனேன். உங்ககிட்ட போனா ஃபேமஸ் ஆக்கிடுவேன்னு சொன்னாருண்ணே. ஆஹா அப்படி சொன்ன போலியா தம்பி? கடை வாங்க தெரியுமா? தெரியாது. ஏமாத்த தெரியுமா? தெரியாது. திருடு தெரியுமா? தெரியாது. பொய் சொல்ல தெரியுமா? தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. என்னடா எப்படியாவது பண்ணி விடுண்ணா. சொல்லி கூட்டு வந்துட்டேன். அப்படியா? சொல்லி கூட்டு வந்துட்டியா? சரிப்பா ஒண்ணு பண்ணு. சட்டைய டாரா கிழிச்சுக்கணும். மெயின் ரோட்ல எங்க கூட்டம் இருக்குன்னு பார்த்து 1 கிலோமீட்டருக்கு ஓடு. ஓடுனா நாய் துரத்தும். 4 பேர் பார்ப்பாங்க. 40 பேர் சொல்லுவாங்க. அப்புறம் 400 பேர்கிட்ட போவோம். இப்படியே லைட்ட பரவிச்சுன்னா நீ ஃபேமஸ் ஆயிடுவ. பாத்தியா எவ்வளவு சூப்பரா சொன்னாரு. அந்த மாதிரிலாம் வேணா வேற மாதிரி சொல்லுங்க. அட என்னப்பா நீ ஈஸியான மெத்தட் சொல்றேன் வேணான்ற. வேற ஏதாவது சொல்றிய? அண்ணா பொண்ணுங்களா வந்து டாட்டா சொல்லணும் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்கண்ணா. அட அவ்வளவுதானப்பா. தலைக்கு ஒயிட் வச்சுக்கோ. பொண்ணுங்க மட்டும் இல்ல எல்லாருமே தாத்தானவங்க. ஏன் நானே உன்னை தாத்தான்னு சொல்லுவேனே. ஐயோ அண்ணா தாத்தா இல்லண்ணா டாட்டா பாய் பாய். ஓஹோ அத சொன்னியா? ஓகே ஒரு 20 அடுக்கு பில்டிங் பார்த்து வச்சுக்கோ. 20 அடுக்கு மாடு எதுக்கு கேக்குறாரு? கேளு சொல்லுவாரு. அட நீ கேட்க மாட்ட நானே சொல்றேன்பா. நாளைக்கு காலையில 11 மணிக்கு அந்த 20 அடுக்கு மாடி வந்து நான் குதிக்க போறேன்ட்டு உன் போட்டோ போஸ்ட் அங்கிருந்து போஸ்டர் ஓட்டு. போஸ்ட் ஓட்டிட்டு என்னடா பண்ணோம்? அந்த போஸ்டர்ல மென்ஷன் பண்ணோம்பா. நான் இந்த நேரத்துல குதிக்க போறேன் நீங்க எல்லாம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லு. சொன்னா என்ன உன்னை பாக்குறதுக்காக டிவி மீடியா சோசியல் மீடியா எல்லாம் கூட்டம் கூடி வந்துருவாங்க. உன்னையே எல்லாரும் போட்டோல இருந்து வீடியோல இருந்து எல்லாம் எடுப்பாங்க. சரி எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? மேல இருந்து குச்சிருப்பா. அதான் கேட்ட மாதிரி போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டாங்கல்ல. குதிச்சு அப்புறம் மறுநாள்ல இருந்து வீடியோ டிவி பேப்பர் எல்லாத்துலயும் போட்டோ தான் வரும். நம்ம சேனல்ல போட்டுறோம்னா நான் சும்மா இருப்பேனா? என்கிட்டயே வந்து கேட்பாங்க என்ன சார் ஆச்சுன்னு. நான் தாங்க அந்த ஐடியா கொடுத்தேன் அவருக்கு அப்படின்னு நானும் சொல்லுவேன்ல. ஃபேமஸ் ஆகணும்னு ஐடியா கேட்டாக்கா போய் சேரத்துக்கு ஐடியா குடிக்கிறீங்க. என்னப்பா நீ இது சொன்னாலும் ஒத்துக்க மாட்ற அது சொன்னாலும் ஒத்துக்க மாட்ற. ஃபேமஸ் ஆகணும் மட்டும் ஆசை இருக்கு. ஒண்ணு மாசா இருக்கணும் அதுக்கு நீ சான்ஸே இல்ல லூஸா இருக்கணும் அதுக்கு நீ ஒத்துக்க மாட்ற. அப்போ நான் இப்ப கொடுத்த ஐடியா படி தான் பண்ணி ஆகணும்பா. என்ன பார்த்தா மாசா தெரியலையா? இப்ப தெரியலையா? டேய் கண்ணா என்னடா இவன் குரல் வித்த எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். என்ன இதெல்லாம் மாசா இல்ல கடையில விற்கும்பா. 6 லிட்டர் 45 1 லிட்டர் 85 ரூபாய். மாசா ஜூஸ் சொல்லனா எவ்வளவு கெத்தா இருக்கிற. சூப்பர் அருமை. இதே மாதிரி ஒரு இடத்துல ஏன் சொல்ற? பாக்குறவங்க கிட்ட நான் மாசா இல்ல நான் சோகா இல்ல நான் சூப்பரா இல்ல இப்படி எல்லாம் பண்ண பாரு. இப்படியே தெரு ஃபுல்லா பண்ணுப்போ பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவ நீ. தேங்க்ஸ்ண்ணா. உங்க வாழ்த்து எனக்கு தேவைண்ணா. என்னது வாழ்த்துறேன் உன்னை வாழ்த்துறேன். அப்படியே போயிட்டு வா. அண்ணா கை கொடுண்ணா. என்னோட பண்பாடுண்ணா. எது உன் பண்பாட்டுக்கு இப்படி சொருவ மூக்குல விரல விடுவ இப்படி சொருவ. இதை நான் கை விடணும். போடா. எனிவே உங்க சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். வேடா போலாம். எப்பா பயங்கர லூசா இருக்க. பேப்பராவது படிப்போம். இங்க லூசா